எம் பூமிநாதன் மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் அனைவரின் மனதில் இடம்பெற ஒரு வார்த்தைகளை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அன்புக்கினிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்புக்கினிய சகோதரர் சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்டலத்தினுடைய தலைவர் அன்புக்கினிய மருமகன் முகேஷ் சர்மா அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா கல்விக்கு என் மகளுக்கு அவர் தான் சீட்டு கொடுத்தாரு, இளைய பொண்ணுக்கு. ஆமாம், இன்ஜினியரிங் காலேஜில் அவர் தான் போய் 2006 நான் துவத்த முன்னாடி போய் கேட்டேன். உடனே டொனேஷன் வேணால் ஃபீஸை கட்டிங்க அப்படின்னு அவர் வந்து கேட்க நல்ல வீடு அவர் போய் பார்த்து அவர் இடத்துல வாங்கி இன்றைக்கி அவர் எம்இலாம் முடிச்சு நல்லா இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய நம்ம டிஎப்ஓ சார் அவர்களே, நம்ம டாக்டர் அவர்களே, நம்மளுடைய டிஎம்எஸ்ஐ அவருடைய திருவள்ளுவர் செல்வன் அன்புக்கினிய பாலராஜ் அவர்கள் இங்கே சிறப்பாக பாடினார்கள். அதை நான் தடை செய்தது மாதிரி நான் சரவணன் சொன்ன ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் அப்படின்னு பிரமாதமாக மக்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாமல் அரசியல் மேடை மாதிரி ஐக்கியம் அவங்களை இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். அற்புதமாக பாடினார்கள். அதை நான் சென்னையில் அந்த 100ஆண்டு விழா சாலை சிஎம் அவர்கள் திறந்து வைத்து அந்த கலைவாணர் அரங்கத்தில் பாடுகின்ற பொழுது நான் அவரிடத்தில் சால்வை அணிவித்து அவரிடத்தில் சொல்லிவிட்டு வந்தேன். நம்மளுடைய பாலன் அவர்கள் தனியாக நின்று அவர் மட்டும்தான் வர்றார். ஆனால் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல், அவருடைய உழைப்பு, அவரை மிக ஐயாவுடைய அருள் அவருக்கு ரொம்ப இருக்கின்றது. அதனால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வருஷந்தோறும் பல நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். அவர்களையும் நாளைக்கு பிறந்த நாள் அவர்கள் இன்னும் பல ஆண்டு காலம் சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்த வேண்டும் என்று கேட்டு இங்கே சொன்னார்கள். நம்ம ஐயா டிஎம்எஸ் ஐயா அவருடைய சிலையை வைப்பதற்கு ஏன்னா நான் பெருசாக இதை எதிர்பார்த்துலாம் வைக்கல. ஏன்னா அந்த தேர்தல் நினைக்கும் போது ஏதாவது அதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு நம்மளுடைய கோரிக்கையில் அந்த பிட் நோட்டீஸில் அதையும் நான் சேர்த்து போன தேர்தலையும் அதில் இருந்தது, இந்த தேர்தலில் இருந்தது. அந்த தேர்தலில் தோத்தாச்சு. இந்த தேர்தலில் ஜெயித்த உடனே முதல் நான் வந்து சட்டசபையில் பேசும்போது ஐயாவுடைய சிலையை உலக தமிழர்கள் நாம் இன்றைக்கு பாராட்டுகின்ற ஒரு மாபெரும் அவருடைய தலைவருடைய சிலையை நீங்கள் மதுரையில் வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து அதை தொடர்ந்து பல முறை முதலமைச்சர் அவரிடத்தில் தனியாக லெட்டராகவும் அவரிடத்தில் பல முறை கொடுத்தேன். ஒரு கட்டத்திலே வந்து தனிப்பட்ட யாருக்கும் சிலை இன்றைக்கு பொதுவான இடத்துல வைப்பதற்கு அனுமதி இல்லை, இன்றைக்கு அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு அப்படின்னு சிஎம் அவர்கள் நான் கொடுத்த தபாலுக்கு திருப்பி ஒரு லெட்டர் எழுதினாங்க. பல முறை அதற்கு பின்பும் கொடுத்த பொழுது 100ஆண்டு அது ஒரு இதை கோரிக்கையில் ஐயாவுடைய 100ஆண்டு வருகின்றது. அதில் அவருடைய சிலையை அவர்களுக்கு பெருமையை சேர்க்க வேண்டும், இது மதுரைக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் என்று கேட்ட பொழுது அவர்கள் அனுமதி தந்து முன்னாடி ஒரு இடம் நம்ம தவிர்ச்சந்தையில் முயற்சி பண்ணி கடைசி அது இங்கேருந்து போய் கடைசி பயனில் நின்று போச்சு. அந்த இடத்துக்கு அனுமதி தர முடியாது. அது வந்து கடையிலேருந்து மார்க்கெட் இருந்தாலும் கூட அது இன்னுமே அது வந்து ரோடாக தான் இருக்குது. ரோடில் வைக்க முடியாதுன்னு ஒரு பிரச்சனை. அப்புறம் 2 இடம் தேர்வு பண்ணி அப்புறம் தான் இந்த இடத்தை தேர்வு பண்ணி இதற்கு வந்து மாமன்றத்தில் தீர்மானம் நம்ம கிழக்கு மண்டல தலைவர் அவர்கள் எல்லோரும் மாமன்றத்திலே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்கு பின்பு இந்த சிலையை வைப்பதற்கு நாங்கள் முயற்சி பண்ணி அது ஒரு வாய்ப்பு, அது பெரிய சாதனைங்கிறத விட எங்களை போன்ற எளிய தொண்டர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேறி வருகின்ற பொழுது இவ்வளவு பெரிய ஒரு தலைவருக்கு ஒரு சிலை வைத்தது எங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்ததாகத்தான் நாங்கள் நினைக்கின்ற பொழுது அதை ஒரு சாதனையாக நினைப்பதில்லை. அது சொல்வதற்கு காரணம் அது உடனடியாக வந்து முழு உருவச்சிலனை நம்ம பெட்டிஷனே கொடுத்துருந்தா மாறுவள வச்சலன்னு வந்து ஏற்கனவே அங்கேருந்து ஜீவோ போட்டு வந்துருச்சு. அந்த ஜீவோவே இருக்குது. அந்த ஜீவோ வந்து நம்ம செலவைக்கு வரைக்குமே கார்பரேஷனில் வந்து மாறுவள வச்சலன்னா ஜீவோ நம்ம மண்டலத்தில் தெரியும். நான் அந்த மாமன்ற கூட்டத்திலே பேசுகிறேன்.
சிஓவை மாற்றி 16ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்கு எனக்கு அந்த தபால் கலெக்டர் ஹவுஸ்லேருந்து எனக்கு கிடைச்சது. நான் அன்னைக்கு சாயந்தரமே கிளம்பி போய் மறுநாள் 11 மணிக்கு சிஎம்ஐ பார்த்து அடுத்து 25 நிமிஷத்தில் அந்த முழுபருவ செலனை மறுநாளே அவர்கள் ஜீவோ உடனடியாக நீங்கள் சொன்னால் நம்மளுக்கு பெரிய உதவி. நம்மளோட சமுதாயத்தை சேர்ந்த சிஆ இருந்தாங்க நம்ம விஸ்வநாதன் சார். விஸ்வநாதன் வந்து நம்ம தவிட்சந்தையில் அவர்களுடைய வீடு. அவர்கள் அந்த பொறியாளர் இருந்த காரணத்தினால் உடனடியாக நான் வந்து அவர் சிஎம்னுடைய இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். சிஎம் செக்ரட்டரி நம்ம சண்முகம் சார் அவ்வளோ முயற்சி. நான் கொடுத்த உடனே அவர் வந்து நம்ம விஸ்வநாதன் சார்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சார்னா அவர் பொன்னாடியே போய் நான் இவர்கிட்ட கொடுத்துட்டு நான் இப்போ இருக்கிற நம்ம செய்தியினுடைய செக்ரட்டரி மோகன் சார் இப்போ இருக்கார், அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் போய் பாருங்கண்ணேன்னு என்கிட்ட சொல்கிறாரு செக்ரட்டரி. நான் இங்கே போகமுனைய ஜீவோ போட்டு முழுபருவ சிலைன்னு உடனடியாக அறிவித்த முதலமைச்சருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு தான் இந்த நன்றி. அது அங்கிருந்து திறப்பதாக ஒரு பெரிய தகவல். அதையும் உடனடியாக போய் நம்ம சிஎம் செக்ரட்டரியை பார்த்து இந்த பெட்டிஷனை கொடுத்தோடனே அதையும் உடனடியாக அவரே வந்து திறப்பதற்கும் அனுமதி தந்து திறந்ததுக்கு முதலமைச்சர்களுக்கு மனமாற நம்ம சமூகம் சார்பாக உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கு நான் முயற்சி பண்ணதுக்கு நான் இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கலன்னு நினைக்கல. உலகத்தில் இருக்கின்ற எங்கெங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறாங்க, லண்டன்லேருந்து பேசுகிறாங்க, அமெரிக்காவிலேருந்து என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கி பல பேருடைய வாழ்த்துக்கள், அவருடைய வாழ்த்துக்கள்லாம் நம்ம ஐயாவுடைய அவருடைய பெருமையை நமக்கு கிடைத்ததுக்கு நன்றியை கூறி வாழ்க்கையில சாதனை என்பதை விட என்னை போன்ற சாதாரண எளியவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை செய்வதற்கான முயற்சியை எடுத்ததற்கு நம்மளுடைய முதலமைச்சர் அனுமதி தந்ததற்கு நன்றியை மீண்டும் மீண்டும் கூறி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலையும் வந்து எங்களிடத்தில் அணுகலாம். ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம ரமேஷ் அவர் அதிமுக தான் இருந்தாலும் என் மேலே அன்புள்ளவர்கள் எல்லாரும். பூமிநாதன் பாவம் இந்த வருஷம் இந்த வட்டம் ஜெயிக்கணும்னா ஓட்டு போட்டார். ஏன்னா சரவணன் கூட உண்மையிலேயே அவர் சரவணன் நான் ஜெயிச்ச முன்னாடி அவர் எந்திரிச்சு வரும்போது கூட ஆனால் ரொம்ப சந்தோஷனே நாளைக்கு வந்து வீட்டில் பார்க்குறேன்னு சொன்னார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு அன்பு. ஏன்னா வாழ்க்கையில் வந்து அரசியல் இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிற நாளை கட்சி இல்லை, பணம் வருது, இன்னைக்கு பணக்காரனாக இருக்கிறேன் நாளைக்கு ஏழையாக போயிடுறேன், பதவி வருது பதவி போயிடுது. மனிதர்கள் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னை போன்றவருடைய ஆசை. நேர்மையாக உங்களுக்கு உழைக்க வேண்டும் ஏதாவது. ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஏதாவது செய்யணும். ஒரு 10 பேருக்காக நல்லது செஞ்சு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத போது பரவாயில்லப்பா அந்த ஒரு ஆள் எம்எல்ஏவாக இருந்தார், நம்ம சொன்ன வேலையை உடனே செஞ்சு கொடுத்தாருங்கிற எண்ணம் அனைவரிடத்தில் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான், வேறு எந்த ஆசையும் கிடையாது. எந்த நேரமும் எதற்கும் எதிரில்லாமல் எதிர்பார்க்காமல் உங்கள் உழைக்க ஒரு வாய்ப்பை தந்தீர்கள். அதற்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி எங்களையும் பேச அழைக்கின்ற பாலன் அவர்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவர் 100 ஆண்டு காலம் இன்னும் சிறப்பாக பணியை செய்ய வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி போய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அற்புதமாக பேசுனீங்க. ஐயாவிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். ஒரே ஒரு கோரிக்கை, டிஎம்எஸ் சிலை வச்சிருக்கக்கூடிய இடம் சிமெண்ட் ரோடு என்பதை டிஎம்எஸ் சாலையாக மாற்ற வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆமாம், வருங்க. டிஎம்எஸ் ரோடு என்பதை மாற்றப்பட்டு ஜீவோவே போட்டாச்சு. ரொம்ப நன்றி சார். ஜீவோவே செக்ரட்டரியில் இருந்தேன், உங்களுக்கு வந்து ஜீவோ டிஎம்எஸ் ஐயா ரோடு என்று மாற்றப்பட்டாச்சு, ஜீவோ போட்டாச்சு. நீ வந்து பேர் எழுதுறது மட்டும்தான் ஜீவோ வந்தாச்சு. மிக்க நன்றி. அதற்கு முயற்சி பண்ணி அன்னைக்கு நம்ம சிஎம் வந்தனைக்கே பெட்டிஷனை கையில் கொடுத்து
அதையும் வாங்கியாச்சு. அது வந்து டிஎம்எஸ் ரோடு தான்.